First question, consider the following statements. Number 1, Jhelum River passes through Wular Lake. 2, Krishna River directly feeds Kolara Lake. 3, meandering of Gandak River formed Kanwar Lake. How many of the statements given above are correct? A, only 1, B, only 2, C, all 3, D, none. So, இதோட correct answer பார்த்தீங்கன்னா B, only 2. And அதோட statement sideல கொடுத்திருக்கு because statement 1 and statement 3 are correct. And here is the explanation for the question. ஜம்மு அண்ட் காஷ்மீரை சேர்ந்த உல்வர் லேக் தான் இந்தியாஸ் பிக்கஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக். இது 20 மைல்ஸ் நார்த் வெஸ்ட் ஆஃப் ஸ்ரீநகர், அதாவது நார்த்தன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வேலி ஆஃப் காஷ்மீரில் இருக்குது. இந்த ஜெல்லம் ரிவர் அப்படிங்கிறது இந்த லேக்குக்குள்ளே ஃப்ளோ ஆகி தான் ரெகுலேட் ஆகி போகுது. ஸோ அதனால் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ. கொள்ளேரு லேக் வந்துட்டு டிரெக்டாக வாட்டர் சீசனல் பட்டமேரு அண்ட் தமிழேரு ஸ்ட்ரீம்ஸில் இருந்து தண்ணி வாங்குது. அண்ட் அலாங் வித் தட் இது கிருஷ்ணா அண்ட் கோதாவரி சிஸ்டம்ஸ் கூடயும் கனெக்ட் ஆகியிருக்கு. இது ஒரு மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்க்கான ஒரு வாழ்வாழமாக தான் இருக்குதே தவிர கிருஷ்ணா ரிவர் வந்துட்டு கொள்ளேரு லேக்லேருந்து டைரெக்டாக ஃபீட் ஆகாது. ஸோ த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ இஸ் இன்கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட், கன்வார் லேக் அப்படிங்கிறது காபர் தால் அப்படின்னும் அழைக்கப்படுது. இது வந்துட்டு ஒரு லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இன் பீகார். பட் உல்வர் லேக் வந்துட்டு லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இன் இந்தியா. ப்ளீஸ் டோன்ட் கன்ஃபியூஸ் வித் போத் தீஸ் திங்ஸ். அங்கே இருக்கிற லோக்கல் மக்கள் இந்த ரிவரை, இந்த லேக்கை கன்வர் ஜீல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பெங்குசாராய் அப்படிங்கிற டவுனில் இருந்து 22 கிலோமீட்டர்ஸ் நார்த் வெஸ்டில் இருக்குது. இதை ஒரு ரெசிடுவல் ஆக்ஸ்போவ் லேக் அப்படின்னும் சொல்கிறாங்க. ரெசிடுவல் ஆக்ஸ்போ லேக் அப்படின்னு உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சதுன்னா ப்ளீஸ் டூ காமெண்ட் இட் பிலோ. அண்ட் இது வந்துட்டு இந்த கண்டக் ரிவர் இருக்குல்ல, இதோட மியாண்டரிங்கில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. இது ஒரு ஜியாலஜிக்கல் பாஸ்ட்னு சொல்கிறாங்க. இந்த காண்டாக் ரிவர் அப்படி இருக்குல்ல, இது வந்துட்டு கங்கா ரிவரோடைய ஒரு ட்ரிபியூட்டரி தான். ஸோ ஸ்டேட்மெண்ட் 3 இஸ் கரெக்ட். Therefore, the option B is the correct answer. Question number 2. Consider the following pairs. Port, well known as 1. Kamarajar Port, first major port in India registered as a company. Number 2. Mundra Port, largest privately owned port in India. 3. Visakhapatnam Port, largest container port in India. How many of the above pairs are correctly matched? Option A, only 1 pair. Option B, only 2 pairs. Option C, all 3 pairs. And option D, none of the pairs. And the answer is option B. இங்கே ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா, காமராஜர் போர்ட் இது கோரமண்டல் கோஸ்டில் நார்த் ஆஃப் சென்னை போர்ட்டில் சிட்டுவேட் ஆகியிருக்கு. இது 12th மேஜர் போர்ட் ஆஃப் இந்தியா அண்ட் த ஃபர்ஸ்ட் போர்ட் டு பிகம் அ பப்ளிக் கம்பெனி. அதுவும் இந்த போர்ட் வந்துட்டு ஒரு மேஜர் போர்ட் அப்படின்ட்டு எப்போ டிக்ளேர் ஆச்சுன்னா March 19 அண்டர் த இந்தியன் போர்ட்ஸ் ஆக்ட் 1908. அண்ட் இதை எண்ணூர் போர்ட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிஸ் ஆக்ட் 1956 படி October 1999 மாற்றுறாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2ல் முந்த்ரா போர்ட் வந்துட்டு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் போர்ட்டாகவும் இது லார்ஜஸ்ட் ப்ரைவேட்லி ஓன்டு போர்ட்டாகவும் அறிவிக்கிறாங்க. திஸ் இஸ் லொக்கேட்டட் இன் குட்ச் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற குஜராத்தில். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஆல்சோ கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 3ல் விசாகப்பட்டினம் போர்ட் இஸ் த இந்தியாஸ் தேர்ட் லார்ஜஸ்ட் state-owned port by volume of cargo handle and by the largest of the eastern coast ன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் இது வந்துட்டு சென்னை அண்ட் கொல்கத்தா போர்ட்ஸ் ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கு இன் பே ஆஃப் பெங்கால். ஜவஹர்லால் நேரு போர்ட் ஆஃப் மகாராஷ்டிரா தான் லார்ஜஸ்ட் கண்டெய்னர் போர்ட் இன் இந்தியா, நாட் விசாகப்பட்டினம். ஸோ ஸ்டேட்மெண்ட் 3 இஸ் நாட் கரெக்ட். Therefore, option B is the correct answer. Question number 3. Consider the following trees. Number 1, jackfruit, Atrocarpus heterophyllus. Number 2, Mahau, Maduka indica. And 3, teak, Tectona grandis. How many of the above are deciduous trees? And the options are given below. And the correct answer is option B, where 2 and 3 are correct. So the explanation for this question is deciduous அப்படிங்கிறதே
ஒரு இலை உதிர்ற காலங்கள் தான். ஆனுவலாக ஒரு ட்ரீ வந்துட்டு லீஃப் ஷெட் பண்ணும்ல, அதுதான் டெசிடுவஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஜாக் ஃப்ரூட். அட்ரோகார்பஸ் ஹெட்டிரோஃபைலஸ் அப்படிங்கிறது ஒரு எவர் கிரீன் ட்ரீ. இது லீவ்ஸ் வந்துட்டு ஆல் த்ரூ அவுட் த இயர் இருந்துகிட்டே இருக்கும் அண்ட் சீஸ்னலாலாம் ஷெட் ஆகாது. ஸோ பாயிண்ட் 1 இஸ் நாட் கரெக்ட். அதுவே மஹுவா ஆர் மதுகா இண்டிகா அப்படிங்கிறது ஒரு ட்ரை டெசிடுவஸ் டைப் ஆஃப் ட்ரீ அண்ட் இந்த இது வந்துட்டு ஃபாரஸ்ட் ஆஃப் சத்தீஸ்கர்லேயும் ஜார்க்கண்ட்லேயும் நம்ம பார்க்க முடியும். ஸோ இது பாயிண்ட் 2 இஸ் கரெக்ட். டீக் டெக்டோனா கிராண்டஸ் அப்படிங்கிறது ஒரு மாய்ஸ்ட் டெசிடுவஸ் ட்ரீ. ஸோ இந்த ஃபாரஸ்ட் இந்த ட்ரீ வந்துட்டு நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால பாயிண்ட் 3 இஸ் ஆல்சோ கரெக்ட். தேர்ஃபோர் ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 4. Consider the following statements. 1. India has more arable area than China. 2. The proportion of irrigated area is more in India as compared to China. 3. The average productivity per hectare in Indian agriculture is higher than that of China. How many of the above statements are correct? And you know the options. And the correct answer is option B. Only 2. So the answer is given at the side. Statement 1 and statement 2 are correct. So here is the explanation. Arable land அப்படிங்கிறதே ஒரு ப்ளவ் பண்ணக்கூடியதோ இல்லை டில் பண்ணிகிட்டே இருக்கிற ரெகுலராக டில் பண்ணிகிட்டு இருக்கிற லேண்ட். ஸோ டில்லிங் அண்ட் ப்ளவிங் ஃபார்மிங் பண்ணுறது தான் வந்துட்டு ஏரபிள் லேண்டுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த வேர்ல்டுலே வந்துட்டு இந்தியாவில் தான் மோஸ்ட் ஏரபிள் லேண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபாலோட் பை அதுக்கு அடுத்து 2ஆம் இடத்துல யுனைடெட் ஸ்டேட்ஸு, அடுத்து ரஷ்யா, அடுத்து சைனா, அடுத்து பிரசீல் இருக்குது. ஸோ இந்தியாவும் யூஎஸ்யும் சேர்த்தா நம்ம கிட்டத்தட்ட 22% ஆஃப் வேர்ல்ட்ஸ் ஏரபிள் லேண்ட் கிடைக்குது, நமக்கு ப்ளவ்ட் லேண்ட் கிடைக்குது. ஸோ இதில் 50% ஆஃப் நம்மளுடைய லேண்ட் வந்துட்டு நம்ம அக்ரிகல்ச்சருக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வைல் சைனாவோட டோட்டல் லேண்ட்லேயே 11% மட்டும்தான் இருக்குது. அதனால தான் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட். இந்தியாவில் வந்துட்டு இரிகேட்டட் லேண்டோட ப்ரொப்போர்ஷன் சைனா விட அதிகம். சைனாவில் இரிகேஷன் கவர் வெறும் 41% இருக்குது, அதே இந்தியாவில் 48% இருக்குது. ஸோ த ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஆல்சோ கரெக்ட். ஆனால் ஆவரேஜ் ப்ரொடக்டிவிட்டி பர் ஹெக்டார் என்னமோ சைனாவில் தான் அதிகமாக இருக்குது. பிகாஸ் தே ப்ரொடியூஸ் 4.7 tons per hectare compared to India's 2.7. அதனால தான் ஸ்டேட்மெண்ட் 3 இஸ் நாட் கரெக்ட். Question 5. Which one of the following is the best example of repeated falls in sea level, giving rise to the present-day extensive marshland? Option A. Bhitarkanika mangroves. Option B. Marakhanam salt pans. C. Naupada swamp. And option D. Rann of Kutch. And the answer is option D. Rann of Kutch. ரான் ஆஃப் கட்ச் அப்படிங்கிறது தார் டெசர்ட்டில் லொக்கேட் ஆகிருக்கு குஜராத்தில். இது ரொம்ப ஒரு வாஸ்ட் ஆனால் சால்ட் மார்ஷ்ன்னு சொல்கிறாங்க. இது சீ லெவல் கிட்ட இருக்கிறனால அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸும் ஒரு டிஃப்ரென்ஷியேஷனால் ஒரு மார்ஷ்லேண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு ப்ரெசன்ட் டேயில். இது ஃபர்ஸ்ட் இதோட ஷாலோ பார்ட் வந்துட்டு அரேபியன் சீ கிட்டே இருந்துச்சு. அன்டில் தி ஜியாலஜிக்கல் ஷிஃப்ட் ஆனனால ஒரு சீ கூட இருக்கிற கனெக்ஷன் க்ளோஸ் ஆஃப் ஆச்சு. அதனால தான் இந்த ரீஜன் வந்துட்டு ஒரு சீஸ்னல் மார்ஷி சால்ட் டெசர்ட்டாக மாறிடுச்சு. அண்ட் மான்சூன் டைமில் வந்துட்டு இங்கே தண்ணி நிறைஞ்சு வெட்லேண்டாக மாறிடும். சம்மர் டைமில் இது ட்ரை வாட்டர் எல்லாமே ட்ரை ஆகி ஒரு ஒயிட் சால்ட்டி லேண்டை வந்துட்டு க்ரியேட் ஆகுது. அதனால தான் ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அண்ட் that's all for today. Next 5 questions will be uploaded in this channel. So do subscribe and press the bell icon so that you get a notification about the further questions. Thank you.